மாட்டி விடுவார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய கண்ணாடி கொஞ்சம் கொடுக்குமா, கண்ணாடி கூட நான் கொண்டு வரல. அதனால் ஒரு பெரிய செய்தியை நான் உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுவாராக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காக, அவருடைய நடத்துவதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் சுகத்தோடு பலத்தோடு எல்லா விதமான நன்மைகளையும் தந்து கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த நாட்களிலே நாம் செய்கிறதான ஊழியங்களை குறித்தும் கொடுக்கிறதான காரியங்களை குறித்தும் மிகவும் அருமையாக தெளிவாக அருமையான கர்த்தருடைய தாசர்கள் நமக்கு முன்பாக சங்கீத பகுதியிலிருந்தும் அதை விளக்கி சொன்னதான அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரும் நமது மத்தியிலே சொன்னார்கள். இங்கே அருமையான கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் காலிபையா அவர்கள் எங்களுக்கு சம்பந்தி மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பராக எங்களுடைய இதில் நிகழ்ச்சிகளில் நடக்கிறதான எல்லா ப்ரோக்ராமிலும் அவர் பங்கெடுத்து நடத்துகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். நல்லா கைதட்டுங்க. உங்கள் பாஸ்டரை பற்றி தான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக காரியங்களை ஆலோசனையாக கேட்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு ஐக்கியமாக கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியங்கள் வளர பெருக இவர்கள் மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே இவர்களுடைய சகோதரிகளுடைய வீட்டோடு கூட நல்ல ஐக்கியம் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொருவரும் உன்னைய நான் விடுவனா என்னைய நீ விடுவனாங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெஸ்டா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் மிக ஒரு இது. அதற்கு பிற்பாடு இருக்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது. ஏதோ இவைகள் எல்லாம் சும்மா ஏதோ சாதாரணமா ஏதோ எடுத்த உடனே கொஞ்ச நாள்ல இல்லை திடீர்னு கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணி அப்படி எதுவுமே வந்துவிடவில்லை. நம்முடைய வேலைகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கு பிற்பாடு யாரை கூப்பிட்டு சொன்னாலும், இப்போ உங்களுக்கு யாரை கூப்பிட்டாலும் அதுக்கு பின்னால சும்மா அப்படி ஒரு அது போட்டு நீங்கள் வந்து ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்னு வைங்க, எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, இதற்கு பின்னால ஒரு பெரிய ஜெபம் இருந்தது, அந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்த ஒரு தியாகமான ஒரு உழைப்பு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். வெறும் ஜெபம் மட்டும் இல்ல, வெறும் ஜெபம் மட்டும் இல்ல, அவங்க சொன்னாங்க கிரியை வேணும். ஜெபம் பண்றேன்னு சொல்லி கிரியை இல்லைன்னா ஜெபம் மட்டும் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஜெபமும் வேணும், கிரியையும் வேணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தை வைத்துக்கொண்டு நான் தினமும் என்னுடைய பாட புத்தகங்களை எல்லாம் வைத்து எல்லா நோட்ஸையும் வைத்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒன்றும் அந்த நடக்காது. ஹார்ட் ஒர்க், ஸ்டடி வெல். நல்லா படிக்கணும். அந்த தெய்வீக ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க, நாம் அதிலிருந்து பரீட்சை எழுத, நம்முடைய வேலைகளிலே விருத்தி அடைய, நம்முடைய காரியங்களை செய்ய நாம் ஜெபத்தோடு கூட உழைக்கிறவர்களாக, அதை கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் மட்டும் பண்ணினா போதுங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, கிடையவே கிடையாது. ஜெபம் மட்டும் பத்தாது, ஜெபத்தோடு கூட கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அப்படித்தான் செஞ்சார். நம்முடைய தேவன் அப்படித்தான் என்ன செய்தார்? அப்படித்தான் செய்தார். அதற்கு முன்பதாக அவர் சகலத்தையும் திட்டமிட்டார். சகலத்தையும் என்ன செய்தார்? திட்டமிட்டார். நம்ம ஜெபம் பண்றோம், வேலை செய்யணும்னு விரும்புறோம், ஊழியம் செய்யணும்னு விரும்புறோம், நம்முடைய காரியங்களை படிக்கணும்னு விரும்புறோம், ஒரு காரியங்கள் செய்யணும். எதற்குமே நிறைய நேரங்கள் அது சக்சஸ் ஆகாது. ஒரு வீடு கட்டணும்னா இல்லை வேற ஏதாவது ஒன்று செய்யணும்னா, இந்த ஃபுல் பீட் ஒருத்தர் இங்கே செஞ்சு வச்சிருக்கார். இங்கே பாருங்க, இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு ஃபுல் பீட் இருக்குது. இதை செய்து வைப்பதற்கு முன்பதாக இந்த டிசைனர், இதை செஞ்சவர் ஒரு திட்டமிட்டார். இது இப்படித்தான் இருக்கணும்,
இவ்வளவு லேண்டிங் வேணும், இங்க கிளாஸ் வைக்கணும், இங்க பாட்டில் வைக்கணும், இங்க பைபிள் வைக்கணும், இங்க பைபிள் வச்சா இங்க கீழே விழுகக்கூடாது. இதெல்லாம் டிசைனிங் செய்யப்பட்டது, இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் மைக் வேணும், நல்ல லைட்டிங் சிஸ்டம், நல்ல சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு, இதெல்லாம் என்ன செய்து திட்டமிடப்பட்டது. உடனே திட்டம் போட்ட உடனே காரியங்கள் நடந்துராது. திட்டமிட்டு செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டிய, எல்லாத்தையும் திட்டம் பண்ணணும். ஒரு பில்டிங் கட்டும் போது ஃபர்ஸ்ட்ல யாரை கூப்பிடுறோம், கிரவுண்ட்ல அந்த இடத்தை போடுறோம், சாயில் டெஸ்ட் பண்றோம், அதனுடைய இன்ஜினியரை கூப்பிடுறோம், அதனுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சரர் பண்றோம், அதுக்கு மேல உள்ளது பண்றோம், ஆர்கிடெக்ட் வர்றாரு, டிசைனிங் கேட்கிறோம், அவர் இங்க ரூமு இங்க இதுங்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம், நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும், நம்ம ஒன்று சொல்றோம், இல்ல இங்க வேற பெட்ரூம் வேணும், இந்த பெட்ரூம் அட்டாச்சட் வேணும், இந்த இடத்துல எனக்கு டைனிங் வேணும், இங்க வியூ தெரியணும். நமக்குள்ள இருக்கிற ஐடியாவை சொல்றோம், அவருக்குள்ள இருக்கிற ஐடியாவை சொல்றாரு, எல்லாத்தையும் திட்டம் போடுறோம், பிளான் பண்றோம். இப்படி தேவன் சகலத்தையும் திட்டமிட்டு செய்தார். தேவன் என்ன செய்தார்? சகலத்தையும் தேவன் செய்ததான திட்டத்தில் ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 6 நாட்கள் வேலை செய்தார். 6 நாட்கள் வேலை செய்தார். அப்ப 6 நாள் செய்ததான என்ன வேலை செஞ்சாரு அவர்? என்ன அப்படி என்ன வேலை செஞ்சிட்டாரு? நம்மெல்லாம் வேலைன்னா என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? வேலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல விழுக பாடுபட்டு செய்யறது தான் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு வேலை செய்யறவங்களை பார்த்து என்ன சொல்றான், அவர் என்ன வேலை செய்யறாரு? சும்மா தினத்துவோ உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து அவைகளெல்லாம் நம்ம நோண்டிட்டு இருக்கிற, எப்பா பாரு அதுலயே உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு. ஆனா அவருக்கு பெரிய சம்பளம். நான் ஃபீல்டுல போய் வெயில்ல வேலை செய்யற, எனக்கு கம்மி சம்பளம். இந்த மனுஷனுக்கு பெரிய சம்பளம். எதுக்கு தெரியுமா அவருக்கு பெரிய சம்பளம்? அவர் நம்ம பிசிக்கலா வேலை செய்யறோம், அவர் மென்டலா வேலை செய்யறார். அவரு தான் நீ இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த வேலையை செய்யணும்னு திட்டமிடுறது யார் தெரியுமா? அந்த கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மனிதன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு புரியாது, இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வீட்டிலேயே வேலை. அப்ப நம்ம நினைக்கிறோம் வீட்டிலேயே வேலை எவ்வளவு ஜாலின்னு பாருங்க அப்படின்னு. ஆனா வீட்டில் வேலை செய்யறவங்களை போன் பண்ணி பாருங்க. நீங்களாவது வெளியே வேலை செய்யறவங்க போன் எடுத்துருவீங்க, வீட்டில் கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்க போனும் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கால், ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, அதுலேயே கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. எங்க வீட்டிலேயே பக்கத்தில் 2-3 கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க குன்னூர்ல. அவங்கள வெளியவே பார்க்க முடியாது. மற்றவங்க எல்லாம் கூட வெளியே நடப்பாங்க, அவங்க வெளியவே வர மாட்டாங்க. என்னங்க, சனிக்கிழமை மட்டும்தாங்க நான் வெளியே வருவேன், மற்ற நேரத்தில் என் வீட்டு காலிங் பெல்ல கூட கட் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் பெல் அடிக்க கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் சின்சியாரிட்டியா திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் வேலைகளை செய்தார். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? சகலத்தையும் திட்டமிட்டு செய்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும், அப்படி நம்ம நினைக்கிற நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் தெரியுமா? கர்த்தர் அப்படி சும்மா கண்ணை மூடிட்டு சொன்னார், வானம் உண்டாக கிடவுது, பூமி உண்டாக கிடவுது, ஆகாய விரி உண்டாக கிடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கிடவுது, சூரியன் உண்டாக கிடவுது, சந்திரன் உண்டாக, இதெல்லாம் சும்மா அவர் சொன்னாரு ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பூமி எப்படி இருக்க வேண்டும், ஆகாய விரிவு எப்படி இருக்க வேண்டும், நட்சத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், சந்திர சூரியன்கள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய கோள்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் தெரியுங்களா? இத்தனை கோள்கள், இவ்வளவு சாஸ்திரம், இவ்வளவு இதெல்லாம் எல்லாம் நம்ம அதெல்லாம் வச்சு கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒன்னோட ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்குது. எவ்வளவு வேகமாக சுத்தினாலும் எவ்வளவு மெதுவாக சுத்தினாலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள கூடாத அளவுக்கு திட்டமிட்டு இந்த பிரபஞ்சத்தை, ஆகாசத்தையும் பூமியும் தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வேலை சாதாரணமானது அல்ல. அவருடைய வேலை எப்படிப்பட்டதல்ல? சாதாரணமான வேலை அல்ல. அது மிகவும் யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படக்கூடியது ஒரு வேலையா இருந்தது. பாருங்க, எந்த ஒரு வேலையிலையும் சின்சியாரிட்டியா திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தணும்னா நாளுக்கு நாள் உயர்வோம். பரிசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்.
அப்ப வேலையில ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நீங்கள் உலக பிரகாரமான வேலை செய்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் சரி, அல்ல வீட்டு வேலை செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு திட்டமிடுதல் வேண்டும். என்ன வேணும்? ஒரு திட்டமிடுதல் வேணும். சாதாரண சகோதரிகள் குழம்பு வைக்கிறதுலையும் கூட ஒரு திட்டம் வேணும். ஏதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் ஆகட்டும்னு இல்லை. எல்லாத்துக்கும் என்ன ஒரு அளவு இருக்குது. இதுக்கு அடுத்தது இதுதான் போடணும், இதுக்கு அடுத்தது இதுதான் போடணும். இன்னைக்கு நிறைய நீங்க திட்டம் போடுறீங்களோ இல்லையோ, உங்களை நிறைய பேர் யூடியூப்ல திட்டம் போட வைக்கிறாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் யூடியூப்ல போட்டு இப்படி செய்யுங்க, இது இவ்வளவு அளவு போடுங்க, இது அவ்வளவு அளவு போடுங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க பார்த்து நிறைய காப்பி அடிக்கிறோம். ஆனா நீங்களும் திட்டமிடுறீங்க. இப்ப அடிக்கிற காப்பியை விட அந்த காலத்துல யூடியூப் இல்லாத காலத்துல சாப்பாடு குழம்பெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்ப இந்த யூடியூப்ல பார்த்து பார்த்து இப்போ டேஸ்ட் இல்லைன்னு இல்லை, டேஸ்ட் இருக்குது, ஆனாலும் அந்த ருசி வர்றதே கிடையாது. அந்த நாட்களுடைய மண்ணு சட்டியும் அந்த காலத்து பருப்பு ரசமும் இந்த காலத்தில் அவ்வளோக்கா இல்லை. உண்மைதானே? மக்களை கேட்டு பாருங்க, தெரியும். இன்னைக்கு நமக்கு இருக்குது, நிறைய இருக்குது. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி நம்ம செய்யறோம். ஆனால் அன்னைக்கு இருப்பதை திட்டமிட்டு செய்தார்கள். ஆதியாகமங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அங்க கர்த்தர் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் நீங்க பூமியில நீங்க 31வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். எல்லாவற்றையும் பார்த்தார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6வது நாள் ஆயிற்று. 7வது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதாவது அந்த 6 நாள் வேலை செஞ்சதை விட்டுருவாங்க. இன்னைக்கு அநேகர் 7வது நாளை மட்டும் முக்கியமா பிடிச்சுக்கிட்டு இந்த 7வது நாளைக்குன்னு ஸ்தாபனமே ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நாளைக்கு ஸ்தாபனமே ஆரம்பிச்சிட்டாங்க. 6 நாள் கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? நம்ம அந்த ஸ்தாபனத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அதை கடைபிடிக்கிறவர்கள், நாம் உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிறவர்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான நன்மைகளை, தேவன் செய்ததான காரியங்களை நாம் ஆசரிக்கிறவர்கள். ஆகவே கடந்த வாரத்துக்கு முன்ன ஈஸ்டர் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த வாரத்தின் 1ஆம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தலின் பிள்ளைகள் நாம். ஆகவே நம் இந்த 6 நாட்கள் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை தேவன் ஒவ்வொரு நாளும் சகலத்தையும் திட்டமிட்டு செய்தார். எல்லாவற்றையும் செய்து விட்டு இந்த 6வது நாள் ரொம்ப முக்கியம். அங்க நீங்க வாசிக்கும் போது எல்லாவற்றையும் பார்த்து நல்லது ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செஞ்சாரு? ரசிச்சாருங்க தன்னுடைய வேலையை. தன்னுடைய வேலை என்ன செஞ்சாரு? அவரே நின்று ரசிச்சாரு. இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நம்ம செஞ்ச வேலையை நம்மளே நின்று அப்படி பார்த்து சூப்பர். நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? மற்றவங்களை கூப்பிட்டு கேட்போம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கா, நல்லா செஞ்சிருக்கா, பரவாயில்லையா, இதெல்லாம் கேட்போம். ஆனா நம்மளே ரசிச்சிருக்கிறோமா? நம்மளே நம்ம வேலையை ரசிச்சிருக்கிறோமா? சார், நான் இதுவரைக்கும் எவ்வளவோ டேபிள் செஞ்சிருக்கேன், எவ்வளவோ புல்பீட் செஞ்சிருக்கேன், எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கேன், இன்னைக்கு நான் செய்யறது எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ரசிச்சிருக்கிறீங்களா? மற்றவங்க சொல்லட்டும்னு எதிர்பார்ப்போம். மற்றவங்க சொல்லட்டும்னு எதிர்பார்ப்போம். எப்பவுமே என்ன செய்வோம்? எப்பவுமே என்ன செஞ்சாலும் சகோதரிகள் தான் நல்லா கவனிக்கிறீங்க. அதனால உங்க உதாரணமே சொல்றேன் நான். சகோதரர்களும் கவனிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரிகள் உதாரணமே சொல்றோம். ஏதாவது குழம்பு வச்சுட்டு என்ன செய்வான்? நல்லா இருந்துச்சா குழம்பு? நம்ம சாப்பிட்டு பார்த்து நான் இவ்வளவு நாள் வச்சதை விட இன்னைக்கு டேஸ்டா இருந்ததா? நம்ம துணி போட்டுட்டு நம்ம நின்று நமக்கு நல்லா இருக்கா? அதாவது இதனுடைய முயற்சி, நான் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நாம் திருப்தி அடைகிறோமா? முதலாவது நாம் திருப்தி அடைகிறோமா? கர்த்தருடைய ஊழியத்திலே, தேவனுடைய வேலையிலே, ஜெபிப்பதிலே, நாம் செய்கிற வேலைகளிலே நான் இன்னைக்கு எனக்கு கொடுக்கிற சம்பளத்துக்கு போதுமான அளவு நன்றாக வேலை செய்திருக்கிறேன், நல்லா செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வேலையில நான் திருப்தியா இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் திருப்தியா இருக்கிறேன், இந்த ஆராதனையில நான் திருப்தியா இருக்கிறேன்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இங்க ஆராதனை நடத்துறோம், பாட்டு பாடுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் நம்ம என்னத்திற்காக அநேக நேரங்களில் நம்ம செய்யறது என்ன? மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படியாக. முதல்ல நம்ம திருப்தி ஆகணும். இங்க இருந்தா தான் இங்க வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம திருப்தி ஆகணும். ஆவியில நிறையுங்க, அந்நிய பாஷை பேசுங்கல்ல. நான் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும், நான் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், நான் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் காணப்பட வேண்டும், தேவனோடு எனக்கு உறவு இருக்க வேண்டும். அப்போ இங்கிருந்து வரும்பொழுதுதான் அங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு சாட்சியா இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு சாட்சியாயிருங்கள், சாட்சியாயிருங்கள் அப்படிங்கிறத விட நான் சாட்சியாக இருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். நான் சாட்சியாக இருக்கிறேனா? கர்த்தர் எனக்கு, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நான் சாட்சியாக இருக்கிறேனா? இது நம்ம தீர்மானிக்கிறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளவு துணி வச்சிருக்கிறாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து சொல்றது இல்லை. நான் எத்தனை துணி வச்சிருக்கிறேன், நான் யாருக்கெல்லாம் கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குது, நான் என்னவெல்லாம் செஞ்சேன், நான் சகலத்திலும் திருப்தியா இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் போதுமானவனா இருக்கேன். நம்ம கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தருக்கு செய்கிற விஷயத்துல, ஜெபிக்கிற விஷயத்துல, ஆராதனைக்கு வர விஷயத்துல, அப்பா இன்னைக்கு ஆராதனைக்கு போனேன், நான் திருப்தியாகி வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் திருப்தியானார். கர்த்தர் என்ன செய்தார்? திருப்தியானார். அவர் உருவாக்கின, அவர் உண்டாக்கின, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை பார்த்து அவர் சொன்னா, அவர் சொன்ன பாருங்க, அந்த இதுல ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கு கீழையும் பாருங்க, அவர் பார்த்துட்டு யாரையும் கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்கல, யாருகிட்டவும் கேட்டு இது என்னப்பா, இது எப்படி, இதனுடைய சிஸ்டத்தை சொல்லு, இது இன்னும் கொஞ்சம் மாத்தணுமா, எப்பா தூதனங்கள்லாம் வாங்கப்பா, இதெல்லாம் கொஞ்சம் பாரு, வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா, அப்படியெல்லாம் கேட்கல. நின்று ரசிச்சு ருசிச்சு பார்த்து அவரே சொன்னார், பெஸ்ட், நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. என்ன செய்தார்? நல்லது என்று கண்டார். நம்முடைய பார்வையில, நம்முடைய எண்ணங்களில, நம்முடைய செயல்களில, நம்முடைய திட்டமிடுதல்ல, எல்லாவற்றிலும் நாம் செய்கிற காரியங்கள் நல்லது என்று காண வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரே ஒரு காரியத்தை தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு ஒரே ஒரு காரியத்தை என்னன்னு சொல்லிட்டாரு? நல்லதல்ல அப்படின்ட்டார். அவர் தான் உண்டாக்குனாரு, அவர் தான் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த வேத பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், 2ஆம் அதிகாரத்தில் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு தனிமையா இருக்கிறது விரும்புறாங்க, தனியாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக. நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி, நான் அதெல்லாம் எடுத்து வாசிக்க விரும்பல, நீங்களே வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை சொல்லிவிட்டு அவர் உண்டாக்கினதான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் இவைகளை எல்லாம் அவனுக்கு முன்னால கொண்டு வர்றாரு. மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவாமாக என்று சொல்லிட்டு அந்த துணையை கொண்டு வரல, அவனுக்கு முன்னால கொண்டு வர்றது என்ன தெரியுமா? காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் பார்த்தான். தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எல்லாவற்றையும் பார்த்தான். அவனுக்கு தெய்வீக ஞானம் இருந்தபடியினால் அதை ஒன்னையும் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்காம எல்லாவற்றுக்கும் பேரு மாத்திரம் வச்சு அனுப்பினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் என்ன செஞ்சான்? பெயர் மட்டும் வைத்து அனுப்பினான். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய அனிமல் டிபார்ட்மெண்ட்டோ அல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த பேர் வைக்கல. அன்னைக்கு என் தேவனால் உருவாக்கப்பட்டதான ஆதாம் வைத்த பேர் தான் இன்னைக்கும் பெயராக விளம்புகிறது. பிரைஸ் தி லார்ட்.
ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மை என்பதற்கு இதுவே ஒரு சான்று. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வச்சா ஆதாம வச்சா என் பேரு காக்கான்னு, இன்னைக்கும் பேரே மாறல, இன்னைக்கும் காக்கா தான். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஆதாம் சிங்கம்னு பேர் வச்சா இன்னைக்கும் அது சிங்கம் தான். இல்ல, ஆட்சிகள் மாறிவிட்டது, வருடங்கள் கடந்து விட்டது, அது பழைய ஏற்பாடு. இன்றைக்கு நாங்கள் சிங்கத்திற்கு பூனை என்று பெயர் வைக்கிறோம். யாராவது மாற்ற சொல்லுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. காரணம் என்னவென்றால் தேவன் வைத்ததான, தேவனுடைய மனிதன் வைத்ததான, கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டதான, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான, தேவனால் உருவாக்கப்பட்டதான காரியங்கள். ஆகவே அவன் திட்டமிட்டு தேவன் உருவாக்கினதை மனிதன் திட்டமிட்டு பெயர் வைத்தான். அந்த பெயருக்கு தகுந்தது போல ஒவ்வொன்றும் அது கிரியை செய்யுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிங்கமாட்டா தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பூனை ஆட்டா தான் இருக்கு. இன்னைக்கு அதனுடைய குணாதிசயங்களை அவன் வெச்ச பெயர்கள், அவனும் சரி எல்லாம் வர்றதுக்கெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு பெயரை வச்சு விடலாம் அப்படின்னு விடல, அவனும் திட்டமிட்டு பெயர் வைத்தான். அதனுடைய குணாதிசயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய பெயர்களில் திட்டமிட வேண்டும். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோம். ஒரு ஏற்ற துணையை விலா எலும்பிலிருந்து எடுத்தார், உருவாக்கினார், அதே கொண்டு வந்து நிறுத்தினார். இவன் இதுக்கும் ஏதாவது பேர் வைப்பானான்னு. அப்ப அவன் சொன்னான், அருமையான ஒரு பேர் வைக்கிறேன், இவர் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். அருமையான பேர் வச்சார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீட்டில் அந்த மனுஷிங்கிற பேரை விட்டுட்டு மிருகத்தினுடைய பேரை சொல்லியெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கழுதை, நாய், பன்னி, எருமை, இப்படியெல்லாம் அந்த பேரெல்லாம் மாத்திட்டு மனுஷியாகவே நினைங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் மொத்தத்தில் மனுஷின்னு கூப்பிட முடியாது, காமனா மனுஷி. ஆனா அவர்களுக்கு ஒரு பெயர்கள் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கனம் இருக்கிறது. சகோதரர்கள் சகோதரிகளை கனம் பண்ணுங்க, அவங்கள சகோதரர்கள் கனம் பண்ணுங்க, கணவனை கனம் பண்ணுங்க, மனைவி கனம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் கனத்தை கொடுங்க. தேவன் திட்டமிட்டு செயல்பட்டு இவ்விதமான ஆற்றலை, இவ்விதமான ஒரு வேலையை தேவன் செய்தார். இதே போல நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். எது போல? இதே போல நாமும் செய்ய வேண்டும். நாம் செய்கிற வேலைகளில் ஒரு உண்மை உள்ளவர்களாக. அப்ப தேவன் சிருஷ்டித்ததை எதுக்கு தெரியுங்களா? நம்ம வேலை, அதாவது அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயம், அவருடைய ரூபம் என்று சொன்னார். அவருடைய நேச்சரை என்ன தெரியுங்களா? கிரியை செய்வது. அவருடைய நேச்சரை என்ன? கிரியை செய்வது. அவருடைய நேச்சரை வேலை செய்வது. நிறைய இடங்கள்ல பாருங்க, நீங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் சரி, பழைய ஏற்பாட்டினுடைய தேவனாகிய கர்த்தரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் பண்றது சாதாரண கிடையாது, அது ஒரு பயங்கரமான வேலை. அது பிரசங்கியார்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யற ஒரு வேலையெல்லாம் சாதாரணம் கிடையாது. திட்டமிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது அதனுடைய நிலைமைகள் மாற்றப்படும். மனிதனை உருவாக்கி, வசனத்தை வாசிங்க, ஏதேன் தோட்டத்தில், நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கண்ணாடி வேற கொண்டு வராதனால ஒய்ஃபுடைய கண்ணாடி. அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார் மனிதனை. தேவன் சிருஷ்டித்ததான உண்டு பண்ணினதான தம்முடைய கிரியைகள் எல்லாம் பார்த்தவர் ஓய்ந்திருந்ததுக்கு பின்னால அங்கு எங்க கொண்டு போய் வைத்தார்? ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் மனிதனை வைத்தார். வசனத்தை சொல்லுங்க. ஆதாம் 2:8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும் ஆகிய சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும். ஒரே நிமிஷம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி எங்க கொண்டு போய் வைத்தார்? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கி எங்க தோட்டத்தில் கொண்டு போய் எதற்கு வச்சார் தெரியுங்களா? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் எதுக்கு கொண்டு போய் தோட்டத்தில் வச்சாரு? தோட்டத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாரு. இன்னைக்கு நிறைய பேர் சும்மா வச்சா
ரொம்ப சந்தோஷம். சும்மா இருக்கிறது நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஆனால் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிற ரொம்ப பேர் வருமா. கர்த்தர் அவனுக்கு அங்கே ஒரு ஒர்க் கொடுத்தார். என்ன வேலை கொடுத்தாரு? நீ தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது என்ன செய்யணும்? ரெண்டு முக்கியமான காரியம் இருக்கிறது. தோட்டம் எப்பொழுதும் பண்படுத்தப்பட வேண்டும். ஆமென். இங்கெல்லாம் தோட்டமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு, அதனால தான் பேசாமல் இருக்கிறீங்க. ஆமென். எங்கள் ஊர்லலாம் நிறையா தோட்டம் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க வயலில், எவ்வளவு பண்படுத்துவாங்க. அது நல்ல வெள்ளாமை விளைஞ்சது, நல்ல வயல், நல்ல நெல் விளைஞ்ச நல்ல விளைவுள்ள தோட்டமாக இருக்கும். அறுவடைக்கு பிற்பாடு திரும்பவும் ஆஹா போன தடவை தான் நல்லா அறுத்துட்டோமே, இவ்வளவு நெல் விளைஞ்சிருச்சே, இவ்வளவு இதாகிருச்சே, இந்த தடவை ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுக்கு மேலேயே விதைக்கலான்னு விதைக்க மாட்டாங்க. மறுபடியும் அதை பண்படுத்துவார்கள். ஒவ்வொரு கனிகள் கொடுக்க 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 அதை மறுபடியும் 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 பண்படுத்த பண்படுத்த அது வருடம் 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 அதிக கனிகளை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. தோட்டக்கலை துறை யாராவது இருந்தீங்கன்னா நல்ல அல்லேலூயா சொல்லலாம். தோட்டம், இந்த வீட்டு தோட்டம், சின்ன செடி பூச்செடி எல்லாம் கூட வச்சிருப்பீங்களே எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். தோட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க இன்னாரம் நல்லாவே அல்லேலூயா சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. நல்லா ரொம்ப பண்படுத்தி இருக்கேன். நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். தோட்ட வேலையெல்லாம் வயலில் வேலை செஞ்சுருக்கேன், தோட்ட வேலை செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் பண்படுத்துறதெல்லாம் எப்படின்னு தெரியும். இந்த தோட்டத்தை கல் இருக்கக்கூடாது. இப்பவும் எங்கள் மேட்டுப்பாளையத்தில் எங்கள் ஹோமுக்கு முன்னால் இடம் இருக்குது. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவேன். போய் தண்ணியெல்லாம் திருப்பி விட்டு அங்கெல்லாம் எங்கெங்கே தண்ணி பாய்ச்சணுமோ அதெல்லாம் தண்ணி பாய்ச்சி. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த தோட்ட வேலை. எங்கள் அந்த இடத்துல எக்கச்சக்கமான கல்லுங்க. அந்த இடத்துக்கு பேரே கல்லார். எங்கே தோண்டினாலும் உருண்டு உருண்டையாக கல் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் கல்லுகளை எல்லாம் எடுத்து 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 போட்டு மாற்றி எத்தனை தடவை கல்லை தூக்கி போட்டாலும் கல் முளைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எத்தனை தடவை கல் எடுத்தாலும் உருண்டு உருண்டையாக கல்லுங்க உள்ளிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு ஒரு வீட்டு அவர் முன்னால் ஒரு டெக்கரேஷன் பண்ண கொஞ்சம் கல் கொடுங்க பாஸ்டர்னு அவங்க வேறு ஒரு 1.5 லோடு 2 லோடு கல் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. தயவு செய்து எடுத்துகிட்டு போங்க ஐயா, ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் உருண்டை உருண்டையாக வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில். நான் சொல்ல வரதனுடைய நோக்கம் என்னவென்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பண்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நாம் சுத்தம் செய்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் நாம் தேவையான எருவுகளை போட்டு உரங்களை போட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்த பண்படுத்த தோட்டத்தினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அது நாளுக்கு நாள் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய பலன்கள் அதிகமாக விளையும். இதை பண்படுத்துவதற்காக அந்த டிசைன்ல தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், கர்த்தர் நம்மை செயல்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் தோட்டம் பண்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, செகண்ட் திங்ஸ் என்ன தெரியுமா? பாதுகாக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். அந்த தோட்டம் என்ன செய்யப்படணும்? காக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தை சுத்தமா வச்சிருக்கணும், அதை பாதுகாப்பாக வைத்திருக்கணும். இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப நான் சொல்ல போற ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்ற இஸ்ரேல் தேசத்துல இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு தேசத்துல இருக்குதுங்க எங்களுக்கு தெரியும். உங்களுடைய இருதயமே அந்த தோட்டம். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயமே அந்த தோட்டம். நீங்கள் தான் அதை பண்படுத்தக்கூடியவர்கள். இங்கே இந்த இடம் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணினார், உலாவினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இங்க வந்து உலாவ வேண்டும் என்றால், கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட சம்பாசிக்க வேண்டும் என்றால், இந்த தோட்டம் பண்படுத்தப்பட்டு சுத்தமாக கனி கொடுக்கக்கூடிய தோட்டமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தெரியுமா கொடுப்போம்? அதிலே ஒரு கெட்ட கனி இருந்தது, அதை பறித்து சாப்பிட்டு விட்டார்கள். இந்த கெட்ட கனியை பத்தி பேசுறதே நம்முடைய வாழ்க்கையே போயிடும்.
எவ்வளவு நல்ல கனிகள் இருந்தது அங்க, எவ்வளவு நல்ல மரங்கள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கெட்ட கனியை புசிக்கத்தக்கதாக நிலைமை ஏன் ஏற்பட்டது? நீ தோட்டத்தை பாதுகாக்காதது நிமித்தமாக. பிரைஸ் தி லார்ட். 2 கட்டளை கொடுத்து வச்சாருங்க ஆண்டவர். 2 கட்டளை கொடுத்து வச்சாரு. என்ன கட்டளை கொடுத்து வச்சாரு? 1 நீ பண்படுத்து, 2வது அதை பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 பண்படுத்தணும், 2வது பாதுகாக்கணும். பண்படுத்தினீங்க, ஆனா பாதுகாக்க மறந்துட்டீங்க. பாதுகாக்க தென்னை மரம் வச்சிருக்கிறோம், இப்ப வர்றதில்லை. அந்த பாதுகாப்புக்காக பேட்டரி எலக்ட்ரிக்கல் இதைய சுத்திலும் கொஞ்ச நாள் வச்சிருந்தோம். பேட்டரி எலக்ட்ரிக்கல் வயர். யானை வரும், அங்க யானை வரும். இந்த எலக்ட்ரிக்கல் இதை வச்சிருந்ததுனால யானை வந்துச்சுன்னா, அதுல டச் ஆச்சுன்னா உடனே யானைக்கு அடிபடும். சாகாது, யானை சாகக்கூடாது. செத்துச்சுன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அதனால தான் பேட்டரியில் வைக்கிறது. சேக் அடிக்கும், யானைக்கு அடிபடும், திரும்பி போயிடும். இப்படி 4 தடவை அடி வாங்குச்சுன்னா அது நம்ம பக்கத்தில் வராது. பிரைஸ் தி லார்ட். 4 தடவை அடி வாங்குச்சுன்னா என்ன செய்யாது? பக்கத்தில் வராது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து காத்து கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேலி நமக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய எலக்ட்ரிக்கல் வேலி நம்ம சுத்தி இருக்கணும். எப்ப எல்லா நேரத்திலும் ஆவியில் நிறைந்து ஜெபித்து இந்த எலக்ட்ரிக்கல் வேலி அங்க இருந்ததுன்னா, பிசாசா நம்ம பக்கத்துல வரும்போது ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கிறதான வேளையில அவன் கரண்ட் அடிச்சு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். இதை காக்காததினால், இதை பாதுகாக்காததினால் நிறைய பேருடைய இருதயம் வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து நிறைய பண்படுத்தி வைத்திருக்கிறீங்க, ஆனா பாதுகாக்க மறந்துடுறோம். எப்படா கேப் கிடைக்கும்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சுத்திக்கிட்டே இருக்கிறான். எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நிறைய காட்டெருமை பார்க்கலாம். நிறைய காட்டெருமை, பைசன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கள் வீட்டு வாசலில் வெளியே வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம். காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நைட்டெல்லாம் படுத்துட்டு இருக்கோம். பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் சுற்றிலும் காம்பவுண்டு வால் இருக்கிறதுனால அதுக்கு உள்ள வர முடியாது. அந்த காம்பவுண்டு வால் இல்லைன்னா, அந்த வேலி இல்லைன்னா, தோட்டங்கள்லேயே சில இடங்கள்ல இங்க இந்த இடத்துல டீ தோட்டம் இருக்கும், இந்த இடத்துல கிழங்கு தோட்டம் இருக்கும். அந்த கிழங்கு தோட்டத்தை சுத்திலும் காம்பவுண்ட் வால் போட்டு வச்சிருக்காங்க, நல்லா கம்பி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வழியில போகும், அந்த ஓரத்துல போகும், அதுக்கு உள்ள போகாது. ஏன்னா அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாதுகாப்பு. ஏன்னா இல்லைன்னா அந்த பக்கம் போச்சுன்னா அது எல்லாத்தையும் அது சாப்பிட்டு போயிடும். இந்த டீ காட்டுக்குள்ள போகும், டீ இலையை அது சாப்பிடாது. உள்ள இருக்கிற அந்த புல்லுகளை மட்டும்தான் சாப்பிடும். அதனால அதுக்கு வேலி கிடையாது, அது உள்ள போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிடும். நம்மை சுற்றி 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 சுற்றியே பல காட்டு மிருகங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றிலும் அநேக காட்டு மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள். ஒருவேளை பார்ப்பதற்கு அந்த மிருகம் அழகா இருக்கலாம், பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், நைஸ், வெரி குட், நல்ல கம்பளி மாதிரியே இருக்குங்க, நல்ல கருப்பு கம்பளி மாதிரியே இருக்கும். கரடி எப்படி இருக்கும்? கருப்பு கம்பளி மாதிரியே நல்லா பொசு 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 நல்ல உருண்டையா கரடி. பார்த்துருக்கீங்களா என்னமோ தெரியாது. எங்க குளிருக்கு அதுக்கும், எங்க ஊர்ல குளிர், நல்ல குளிர், குளிருக்கு அதுக்கு நல்ல கம்பளின்னு போய் கட்டி பிடிச்சிக்க முடியுமா? பக்கத்துல போக முடியுமா? நல்ல கம்பளியா. வரி குதிரைகள், மான்கள் ரொம்ப அழகழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும். யாராவது நல்ல நாய் வளர்த்துறீங்க, நல்ல அழகான நாய், ரொம்ப நல்லா காஸ்ட்லி எல்லாம், யாராவது போய் சே இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது இந்த நாயோட போய் சில சமயத்தில் உங்க பெட்டில் கூப்பிட்டு அதையே படுக்க வைப்பீங்களே தவிர நீங்க போய் நாய் கூண்டில் படுக்க மாட்டீங்க. நீங்க வேணா அதை கூப்பிட்டு சிலர் எல்லாம் படுக்க வைக்கிறவங்க இருக்கிறோம், படுக்க வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம போய் நாய் கூண்டுல சரி நல்லா இது இன்னைக்கு குட்டி போடுற டைம் ஆச்சு, நம்ம போய் கூட படுத்துக்கலாம்.
கிடையாது. இல்ல, நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதை விட்டு என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். நம்மை சுற்றிலும் உள்ளதான காட்டு மிருகங்கள் எப்பொழுது நம்மை கடிக்கலாம், எப்பொழுது நம்மை அட்டாக் பண்ணலாம், எப்பொழுது நம்மை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடலாம், எப்ப நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கலாம், எப்ப நமக்குள்ள வரலான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதுகாக்காததன் காரணத்தினால, நாம் சரியா காக்காததன் காரணத்தினால மிகவும் தந்திரம் உள்ளதான, மிகவும் நேக்குள்ளதான, அது வந்தா சத்தமே கேட்காத பாம்பு. மற்ற மிருகமெல்லாம் வந்தா சத்தம் கேட்டுரும். மற்ற மிருகமெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சத்தம் கேட்கும். வருது, மிருகம் வருது. நாங்கெல்லாம் நிறைய காட்டுக்குள்ள ஊழியம் செஞ்சிருக்கிறோம். இந்த காட்டுவாசிகளோட நிறைய இருந்திருக்கிறேன். அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, ஃபாதரோ இங்க ஆனை நிக்குதோ அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. இங்க ஆனை நிக்குதோ அப்படிம்பா. எப்படியா அவன் கண்டுபிடிச்சா? நமக்கெல்லாம் தெரியலையே. அவன் பார்த்தா அந்த ஸ்மெல்லை வச்சே, அந்த ஸ்மெல்லு இல்லைன்னா அதனுடைய அசைவு, அதுகளை வச்சு கண்டுபிடிப்பான். கொஞ்சம் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவா, ஃபாதரோ புலி இப்பத்தான் இதுல போயிருக்குதோ அப்படிம்பாங்க. எப்படியா கண்டுபிடி சொல்றேன்னு பார்த்தா அவன் கரெக்டாக அந்த கால் வச்சு பார்ப்பா. இங்கே பாருங்க, கால் வச்சு பாருங்க, இப்பதான் போயிருக்குது. அது எப்போ போச்சு, எவ்வளோ நேரத்துக்கு முன்னால் போச்சுங்கிறது முதல் கொண்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி போயிருக்கோம். அப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குது. காட்டு மிருகங்களுக்குள்ள இதெல்லாம் போன, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. இது போல ஏதாவது வேற. ஆனா பாம்பு இப்ப போச்சுன்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பாம்பு இப்ப ஒரு சில இடங்கள்ல அந்த தாரைகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும், அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல பாம்பு போனதை கண்டுபிடிக்கவே முடியாது. பச்சை இலை பாம்புன்னெல்லாம் சிலது இருக்குது. இலைக்கு மேல இலையோட இலையா இருக்கும். இலைக்கு மேல காட்டுக்குள்ள இலையோட இலையா இருக்கு. அது கண்ணை கொத்திருமாமா. அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் வாங்க, அங்கே பாம்பு இருக்கு. அவங்க ஒரு குச்சி வேற வச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் தட்டிட்டு எல்லாம் போவாங்க காட்டுக்குள்ள போகும்போது. அந்த பாம்பு வந்து அப்படியே இலையோட இலையா இருக்கும், தலை மட்டும் பெருசா இருக்கும். அப்படியே வரும். கரெக்டா அவங்களுக்கு தெரியும். அந்த குச்சி வச்சிருப்போம், ஒரு தட்டிட்டு போயிடுவான், கொண்டுருவாங்க. நான் சொல்ல வந்ததனுடைய நோக்கம், ரொம்ப நேக்காக, ரொம்ப சுலபமாக, தெரியாமல் தந்திரமாக, வஞ்சனையாக நமக்குள்ளே நுழைகிறதான அநேக ஜந்துக்கள், அநேக மிருகங்கள், அநேக பூச்சிகள். ஒரு பெரிய யானை வந்து உங்களுக்குள்ள நுழையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய யானை வந்து உள்ள நுழைஞ்சு நம்மளை அந்த தும்பிக்கையில இருதயத்தை கலக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற, உண்மையோ பொய்யா எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய யானையை எறும்பு காதில் போச்சுன்னா கொன்னுரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்னமோ அதனால தான் யானை எப்பவும் காதை ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யா அது எனக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ள எறும்பு பூந்தாலே போதும், தலையை குறைஞ்சிரும். ரைசலா, நல்ல எறும்பு உள்ள பூந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? இருக்கிறதுலையே சின்ன ஒரு நசுக்குனா செத்து போறதான ஒரு சின்ன எறும்பு உள்ள பூந்தால அதைய விட்டோம்னா அது உள்ள போய் என்ன செஞ்சிடும்? தலைய குடைஞ்சிரும். சின்ன மிருகமா தான் இருக்கும், சின்ன ஒரு பிராணியா தான் இருக்கும், சின்ன காரியமா தான் இருக்கும். ஆனால் உன் தலையை அது குடைந்து விடும். உன்னுடைய காரியங்களை அது இல்லாமல் பண்ணிவிடும். அதுக்காகத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயமாகிய இந்த ஏதேன் தோட்டத்தை நாம் பாதுகாக்கிறவர்களாகவும் பண்படுத்துகிறவர்களாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுல தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். எப்பவுமே வந்து நீ எங்கே அப்படின்னு கேட்க கூடாது. எந்த நேரத்திலையும் பிரசன்ட் சார். எந்த நேரத்தில் கர்த்தர் கூப்பிட்டாலும், சாமுவேலே நீ எங்க? ஆண்டவரே இங்கே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். எந்த நேரத்திலையும் ஓப்பன் ரெடி. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம இருக்கிற நிலைமையில, ஐயோ இங்க இருக்கிறேன்னு எப்படி சொல்றது? இங்க இருக்கிறேன்னு எப்படி சொல்றது? இந்த நேரம் பார்த்து கூப்பிடுறாரு. போன் எடுக்க மாட்டோம், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம்.
மனுஷன் கூப்பிட்டாலே இந்த வேலையெல்லாம் பண்றோமே, கர்த்தர் கூப்பிட்டா என்னென்ன செய்வோம்? மனுஷன் கூப்பிட்டாலே என்ன பண்றோம்? சமீப காலமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம்தான். முதல்லலாம் போன் அடிச்சா வீட்டுக்குள்ள போவோம், இப்ப போன் அடிச்சா எடுத்துட்டு வெளியே ஓடுறோம். நிலைமை பாருங்க. அப்ப என்ன அதனுடைய இது? முதல்லலாம் போன் அடிச்சா போன் அடிக்குதுன்னு வெளியிருந்து வீட்டுக்குள்ள போவோம். இப்ப காலங்கள் மாறி சின்னதா கையில வந்து, முதல்ல பெரிய பூச்சியா இருந்துச்சு, வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் கருப்பா பெரிய பூச்சி, எல்லாருக்கும் சத்தம் கேட்கிற மாதிரி பூச்சி, ட்ரிங் 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 நல்ல சத்தம் கேட்கும். அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதுவும் போயிட்டு நம்ம என்ன சும்மாவா பேசுவோம்? ஹலோ அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஒரு போன் பண்றாரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ சைலண்ட் வைப்ரேஷன் மோட், அப்படி உள்ள இருக்கும், யாரோ கூப்பிடுறாங்க, அப்படி எடுப்போம், நமக்கு மட்டும் தெரியும் யாருன்னு. ஒரு நிமிஷம் வர்றேன். அது என்னத்துக்கு ஒரு நிமிஷம் வர்றது? என்னுடைய போனை நான் எல்லா நேரத்தில் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுவேன். பக்கத்தில் உங்களுக்கு கேட்க நிறைய நேரத்தில் ஸ்பீக்கரில் போட்டுருவேன். அவங்க நல்லது பேசுகிறாங்களோ கெட்டது பேசுகிறாங்களோ, நீங்கள் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுன்னா ஜாக்கிரதையாக ஃபோன் பண்ணுங்கள், நான் ஸ்பீக்கரில் தான் போடுவேன். ஃபாஸ்ட் என்னுடைய ஃபோன்லலாம் ரகசிய ஃபோன் கிடையாது. என்னுடைய பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. நான் பேசும்போது அங்கே யாரும் ஃபோன் அங்கே அடிக்குதுன்னா ஃபோன் ஸ்பீக்கர் போட்டு விடுமா, நான் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு அங்கே ஸ்பீக்கர் போட்டு இங்கேருந்து பேசுவேன் நான். எல்லாரும் கேட்பாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பூச்சி உள்ள நுழைஞ்சு தலையை கெடுத்து, அதில் பாருங்க மெசேஜ், இது ஃபோன் வந்தாலும் பரவாயில்ல, இப்பெல்லாம் ஃபோனும் கிடையாது. அது என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் ஒரு எழுத்தை தொட்டா இன்னொரு எழுத்து தான் வருது. எனக்கெல்லாம் இப்படி ஆன் பண்ணி ஏன் அடிக்கணும்னா ஜி தான் வருது, ஜி. ஆனா நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, எப்படித்தான் தெரியல, கர்த்தர் உங்களுக்கு அந்த தாளத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்க லிடியாவெல்லாம் இருக்காள, சூப்பர் பேசிக்கிட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு அது ரெண்டு கையும் வேலை செய்யும். ரெண்டு கையும் வேலை செய்யும். டைப் ரைட்டிங் மிஷின்லையும் கூட அவ்வளவு ஸ்பீடா அடிச்சது கிடையாது. நான் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் மிஷின் பார்த்துக்க, பெருசு பெருசா அதுலயும் கூட அப்படி இல்லை, இதெல்லாம் அவ்வளவு குயிக்கா. பூச்சி உள்ள பூந்துச்சு, தலை காலி ஆயிரும், ஜாக்கிரதை. பூச்சி உள்ள பூந்த என்ன காலி ஆயிரும்? தலை காலி ஆயிரும், மூளையை தின்றும், நரம்ப கடிச்சிரும். அப்ப எப்ப பார்த்தாலும் நரம்பு போனவங்களா தெரிய வேண்டியதுதான். என்னங்க பிரச்சனை? ஏதோ ஒரு நரம்பு போயிருச்சுங்க, ஏதோ ஒரு நரம்பு. பார்த்து சொல்லுங்க தெரியுமா, ஒரு சிலர் பார்த்து அவருக்கு ஒரு நரம்பு இல்லைங்க. மலையாளத்தில் சில பழமொழி சொல்லுவாங்க, அவருக்கு ரெண்டு நட்டுல ரெண்டு இது கம்மியா. என்ன அது சொல்லுவாங்க? நட்டு போட்டிருக்கிற நட்டுல ரெண்டு பிரி, ரெண்டு மர பிரி மர, ரெண்டு மர கம்மியா. அப்படிப்பட்டவங்களை நீங்க பார்க்கலாம். மரையெல்லாம் டைட் பண்ணி வச்சுக்க ஒழுங்க, நல்ல மரையெல்லாம் டைட்டா இருக்கட்டும், பூச்சி உள்ள போகாம பாதுகாக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் ஏதேன் தோட்டமாகிய இருதயம் கர்த்தருக்குள் பண்படுத்தப்படவும், அனுதினமும் தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் பண்படுத்தப்படவும், தேவனுடைய ஆவியானவரால் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்வாராக. பண்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த வேலையை சரியான விதத்திலே செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம். நன்றி.